அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். கொரிந்தியர் 14:2 அந்நிய பாஷையில என்ன பேசுகிறான்? ரகசியத்தை பேசுகிறான். வாசிங்க. அப்ப அந்நிய பாஷையில பேசுறவன் ஆரிடத்துல பேசுறான்? தேவனிடத்துல பேசுறான். ஆனால் நீங்க யாரும் தடுக்க முடியாது. இது கத்தர் கொடுத்த வர. இது அந்நிய பாஷை. இது கேரளத்தில் சொல்லும் போது வேற பாஷை, மறு பாஷை. இந்த ஊர் பாஷை கிடையாது. கத்தர் மறுதேசத்திலிருந்து கொடுத்திருக்கிற பாஷை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்நிய பாஷை. ஆனால் இந்த பாஷைகள் எல்லாம் அதான் சொன்னேனே, பெண்டிகோஸ்ட் நாளில் 120 பேர் கூடி இருக்கும் போது அந்த வந்தவங்களெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இது நம்ம பாஷையை பேசுகிறோமே, நம்ம ஊர் பாஷைகள். அப்போ அந்த பாஷைக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாத பாஷை கிடையாது. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பாஷைகளை தான் கத்தர் அந்நிய பாஷையாக கொடுத்துருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியல, என்னென்னோ பாஷை பேச முடியாது. இந்த பாஷை வேறே பாஷை. அது கூட பெரிய சந்தோஷம். பெற்றுக்கொள்ளாதவங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் பாஷை அல்ல, அது வேற பாஷை. இப்போ பெறாதவங்களை கத்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே மறுபாஷைன்னு சொல்கிறாங்களே, அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு கொடு ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனபடினால கத்தர் இந்த அந்நிய பாஷைக்கு விரோதமாய் நம்ம பேசினா இந்த உலகத்தில் மறுமையிலூட மன்னிக்கப்படாதா. அப்படித்தான். அடுத்தது என்னன்னு நினச்சேன்னா, அதே அந்த வசனத்திலே இருக்குது, அது ஒருவனும் அறியாது இருக்கிற. அதில் என்னென்ன பேசுகிற நமக்கு தெரியாது, அந்த அர்த்தம் என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். மூன்றாவது, அவன் யாரோட பேசுகிறானா? தேவனோடு. அதனால தான் கத்தர் சொன்னார், என்ன இந்த அபிஷேகத்தை பற்றி ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு. அபிஷேகம் பெறல. அதனால தான் இன்னைக்கு நான் இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய பாஷைன்னு சொன்னேன். யாரோடு பேசுறீங்க? தேவனோடு பேசுகிறோம். அது ஒருவனும் அந்த பாஷையே அறியான். அது 14:2 அது இன்னும் 14. அவன் தேவனோடு பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:2. அடுத்தது பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறானா? 1 கொரிந்தியர் 14:4 வாசிங்க. அப்ப இந்த அந்நிய பாஷையில பேசுறதுனால நமக்கு என்ன உண்டாகுது? பக்தி விருத்தி. இன்னும் ஆண்டவரை தேடணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட பேசணும். எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ உங்களுக்கு களைப்பு வராது. அந்நிய பாஷையில் பேசி பாருங்க. அபிஷேகம் பெற்றவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் பேசிட்ட இருக்கும்போது களைப்பு கிடையாது. ஆனால் ஆரிடத்துல நம்ம பேசுகிறோம்? தேவனிடத்தில் பேசுகிறோம், தேவனோட. தீர்க்க தரிசனம் சொல்றது யாருக்கு சொல்றாங்க? மனுஷர். தன்னா சொல்றாங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்ற வர்ற ஜனங்களுக்கு, அவங்க உள்ளத்தில் இருக்கிற நிலவரங்கள் அவங்களுக்கு பக்தி உண்டாகும்படிதான் தீர்க்க தரிசனம் சொல்றப்ப. அந்நிய பாஷை பேசுறவன் யாரோடு பேசுறான்? தேவனோட பேசுங்க. நீங்க எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே அம்மோடு பேச எனக்கு கிருபை தாருவப்பா, அந்த பாஷை எனக்கு கொடுவப்பா. நம்மளுக்கு கர்த்தருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்க, அவருக்கு தெரியும். குறவுகளை ஒவ்வொன்றா தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி, அதுக்கு ஊழியக்காரங்க வேணும், விசுவாசிகள் வேணும், ட்ரம் அடிக்கணும், மோல் அடிக்கணும் எல்லாம் கிடையாது. நீ தனியே உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு வருவார். இந்த மகிமை உங்க மேலே வந்த சாது செல்லப்பா சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். அவர் பயங்கர ஹிந்து பக்தர். அவர் இதை மாதிரி தான் கோபம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய மகிமை வந்து இறங்கிச்சா, செவுத்துல வந்து வசனம் வந்துச்சா. அப்போ அவருக்கே ஒரு மாதிரி ஆச்சு. ஐயோ உண்மையா இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். நான் அந்த காலத்தில் தாம்பரத்தில் எல்லாம் இருக்கும், அவர் வந்திருக்கிறாரு பிரசங்கத்துக்கு. அவர் சொன்ன சாட்சி, எனக்கு ஆண்டவரை பற்றியே தெரியாது, ஆனால் கர்த்தர் சொப்பனத்தில் எனக்கு வந்தார். அவர் வசனம் செவுத்தில் வந்துச்சு, வெள்ளுவெளேன்னு அக்னி போல வந்துச்சு. அந்த வசனம் பார்த்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு. அப்படிதான் கர்த்தர் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உண்மையா இந்த அபிஷேகம் இருந்தனா, அந்நிய பாஷை மறுபாஷை இருந்தனா அந்த பாஷை எனக்கு தாருவன்னு சொல்லுங்க. தீர்க்கதர்சனம் சொல்லும் போது அது ஜனங்களோட பக்தி விருத்திக்கு. ஜனங்கள் எந்த நிலவரத்தோடு வந்திருக்கவங்க நிலவரம் எனக்கு தெரியாது, ஆனால் கத்தர் ஒருவருக்கு தெரியும். நீ துக்கத்தோடு வந்திருப்பேன், வேதனையோடு வந்திருப்பேன். கத்தர் எங்கிட்ட அடிக்கடி ஞாயிற்று சொல்லுவார். சிலவங்க அவங்க வேதனை சகிக்க முடியாமல் அந்த துக்கத்தோடு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இரவெல்லாம் அழுது 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 எத்தனை தலாணிகள் நிறைஞ்சு போயிருக்கு. அப்போ கத்தர் நம்மளோட கண்ணீர்
நம்மளோட ஜெபத்தை கேட்கிற தேவன் எப்படியானாலும் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் கேளுங்க, கர்த்தர் கேட்கிறவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனபடினாலே அந்த பாஷை ஒருவனுக்கும் ஒருவனும் அதை அறிந்திருக்கிறானா. அது மட்டுமல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான. அது மட்டுமல்ல, பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அடுத்தது வாசிங்க, 1 கொரிந்தியர் 14:5. இப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புக. நீங்கள் எல்லாரும் சேர்ந்த நேரம் கூட்டம் நடத்தும் போது, இப்போ பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்காங்க விபிஎஸ் வரப்போகுது. போன முறை அபிஷேகத்தில் நிறைய குழந்தைகளுக்கு வல்லமை கிடச்சிச்சு. அதுபடினால கர்த்தர் எனக்கு இந்த முறை காட்டுறாங்க, சின்ன குழந்தைகளை எல்லாம் நான் அபிஷேகிக்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் குழந்தைகள் பாரு கண்ணு மூடினா எங்களோட பாஸ்டர் ஃப்ரெடின்னு அந்த காலத்தில் சிபிஎம்மில் சீஃப் பாஸ்டர் அவர் இப்போ பையன்தான் ஃப்ரெடின்னு சொல்லி அவர் 4 வயசில் அபிஷேகம் பெற்றுட்டாரா. 4 வயசில். அப்போ சின்ன குழந்தைகளுக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவி கொடுக்கும். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்நிய பாஷை என்னான்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் அந்நிய பாஷை தேவனிடத்துக்கு நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மற்றபடினால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அந்நிய பாஷை இந்த அம்மா பேசுகிறாங்களே உண்மையானா எனக்கு கொடுங்க. நீங்கள் தனிப்பட்ட நிலவரத்தில் ஜெபிச்சுட்டு இருங்க. எத்தனையோ பேரை நான் கேள்விப்படுறேன், பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை கிடச்சிருக்குதா, சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை கிடச்சிருக்குதா. இதுக்கு யாரும் கூட வர வேண்டாம், நம்மளும் தெய்வமாയിട്ടുள்ள கதை இது. நீங்கள் இயேசுவோடு தொடர்ந்து இருங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த பாஷையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14:10. பார்த்தீங்களா, உலகத்தில் உள்ள பாஷைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, ஒருத்தர பாஷைக்கும் அர்த்தம் இல்லாமல் இல்லை. அதான் நம்ம அப்போஸ்தலரில் படித்தோமே, 150 பேர் கூடியிருந்த இடத்துல வாசிரப்ப அந்த வசனம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னவா முடியுமோ என்று ஒருவரே இப்போ அந்தந்த பாஷையில் உள்ள ஜனங்கள் அங்கே வந்தாங்க. இப்போ எல்லா 150 பேருக்கும் பரிசுத்தம் இறங்கி அவங்க என்னென்ன பாஷையில் பேசுதா. அப்போ அந்த பாஷைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, எல்லா பாஷைக்கும் அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இல்லாத ஒன்றும் கிடையாது. உலகத்தில் உள்ள பாஷைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாததல்ல. உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகள் ஒன்றும் அர்த்தம் இல்லை, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஆனபடினால் இந்த நாளில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாருப்பா, அபிஷேகம் தாருவன்னே தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் என்ன பாடுமாறு அந்நிய பாஷையை கர்த்தர் நமக்கு. 1 கொரிந்தியர் 14:14. அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் நாவி விண்ணப்பம் பண்ணும். என்னத்தினானெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவியும் விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கு. அப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவி என்ன பண்ணாங்களா, பேசுதா, நமக்குள்ளே பேசுமா. அதுக்கு அர்த்தம் ஆண்டவங்க அந்த நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணோம், அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். பெந்திக்கோஸ்து நாளில் 50வது நாளில் பரிசுத்த ஆவி வந்து இறங்கிச்சு. இப்போ அதை பற்றி மற்றுள்ளவங்களுக்கு தெரியாது. பெந்திக்கோஸ்து நாட்களில் தான் 50வது நாளில் பரிசுத்த ஆவி வந்து இறங்கிச்சு. அந்த பரிசுத்த ஆவி தான் இந்த நாளில்
எல்லாருக்குள்ளே ஊற்றப்படுது. எந்தெந்த சபைக்கு பேர் வச்சாலும் அது கிடையாது. ஆனால் அந்நிய பாஷை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் விதமாக, நான் சிபிஎம் இடத்துல போருங்க, அவங்க பேசுகிற பாஷை எல்லாம் ஒன்றா இருக்கும். வேற இன்னொரு சபைக்கு போய் பாருங்களேன், அவங்க பேசுகிற பாஷை எல்லாம் ஒன்றா இருக்கும். ஏன்னா அந்தந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதான் இப்போ தான் எனக்கு தெரியுது. உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுவாங்களே, கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளைக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் அதிலே பறந்து அதிலே வளர்ந்ததுனால அங்கே தெரியல, வெளியில் வரும்போது தான் தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாஷைகளை கர்த்தர் கொடுக்குறார். ஏன்னா அது ஆனபடினால் அர்த்தாட்சம் கிடையாது. அதனால் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த பாஷை எனக்கு கொடுவப்பா, இந்த பாஷை உண்மையாயிருந்தா இந்த அந்நிய பாஷை எனக்கு தாரும், நான் அந்த மறுபாஷையை நான் பேசணும். அது பரலோகத்துக்குரிய பாஷை, இயேசுவோடு பேசுகிற பாஷை. உங்களுக்கெல்லாம் அது ஆசை இருக்குதா? ஆசை உள்ளவங்க கை தூக்குங்க. இயேசுவோடு பேசணும் அந்த ஆசை உள்ளவங்க கை தூக்குங்க. நீங்கள் எல்லாம் இயேசுவிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த அந்நிய பாஷை எனக்கு தாருவப்பா, எனக்கு தெரியலப்பா, இந்த பாஷை எனக்கு தெரியலப்பா. மற்றவங்க போய் நம்ம சிரிக்கிறோம், வேடிக்கை பார்க்குறோம் சின்ன வயதில். ஆனால் இது இல்லை, கர்த்தரோட பேசுகிறோம். அவன் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறாங்களோ, தேவனோட ரகசியத்தை பேசுகிறாங்களா, ரகசியங்களாரிய காரியங்களை. அவருக்கும் தெய்வத்துக்கு தான் தெரியும் அந்த காரியம் என்னான்னு. அப்போ இந்த நாட்களில் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமா. அந்நிய பாஷையில் நம்ம தேவனோட பேசுங்க. நேரம் கிடைக்கும்போ எல்லாம் தேவனோட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. வேற என்ன நமக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சேன்னா அபிஷேகம் பெறாதவங்களை ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, அம்மா சொல்கிறாங்களே அபிஷேகம் ஏன் பெற வேணும், அபிஷேகம் பெறாவிட்டா கத்தட வரியில் போக முடியாது. அபிஷேகம் பெற்றா தான், அபிஷேகம் பரிசுத்தப்படுத்துகிற ஆவி, என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாருவன்னு கேளுங்க. அது மட்டும் இல்லை, அந்நிய பாஷை, இந்த பாஷை உண்மையானா எனக்கு கொடுவன்னு கேளுங்க. கர்த்தர் இல்லாத ஒன்றும் ஆண்டவர் இந்த பைபிளில் எழுதில்லை. உண்மையாகவே அந்த பைபிள் ஒவ்வொரு வசனங்களுக்கும் அதுக்கேற்ற அர்த்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் அபிஷேகம் பெறாதவங்க, அந்நிய பாஷை பேசாதவங்க தேவனிடத்தில் கேளுங்க. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14:18 அப்போ என்ன பண்ணுறான், அம்மா எல்லாரையும் காயிலும் நானே அதிகமான பாஷை பேசணும். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லார காயிலும் நீங்கள் அதிகமான பாஷையை பேசுங்க. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷை பேசுகிறேன், இதற்காக என் தேவனே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறீங்க, தேவனோடு பேசுகிறீங்களோ தேவனோட பேசு. நேரம் கிடைக்கும் எல்லாம் போய் தேவனோட பேசுங்க. நீங்கள் அந்நிய பாஷை பெற்றவங்க தான் தேவனிடத்தில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பேசலைன்னா நீங்கள் ஜெபிக்கும் போது கேளுங்க, அம்மா சொன்னாங்களே அது உண்மையான பரிசுத்தாவியானா அந்த அந்நிய பாஷை எனக்கு கொடுன்னு கேளுங்க. ரொம்ப கஷ்டம்தான், அபிஷேகம் பெறாவிட்டா ரொம்ப கஷ்டம்தான். அபிஷேகம் பெறாத எனக்கு அந்த நாட்களை என் அபிஷேகத்தை பெற்ற பாடு ரொம்ப கஷ்டம்தான். அதனபடினால நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பிடிவாதமாக கேட்கணும். உண்மையாக இருந்தால் எனக்கு கொடு ஆண்டவரேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஏற்க கர்த்தர் கொடுக்குறவர் தான். அதனபடினால் இந்த நாட்கள் அபிஷேகம், நேற்றுக்கு கூட நைட்டு நாங்கள் ஜெபத்தில் பெறாதவங்களோட பேர் வச்சு நாங்கள் ஜெபிப்போம். எல்லா நாளிலும் நாங்கள் அபிஷேகம் பெறாதவங்களோட பேர் வச்சு ஜெபிக்கிறோம், வியாதிஸ்தோட பேர்களை வச்சு ஜெபிக்கிறோம். அதுபடினால கர்த்தர் இந்த நாட்களில் அவங்களுக்கு இறங்கணும். அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷையில் பேசி உடனே நிறுத்துறதல்ல, நம்ம மோளம் அடித்தா உடனே நிற்கிறதல்ல அபிஷேகம். இன்னும் நம்ம கர்த்தரதை அடக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம சில நேரத்தில் பயங்கர ஆவியில் நிறைய நம்மளால் பண்ண முடியாது. ஆனாலும் கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரு. அது மற்றவங்க, அது கர்த்தர் நமக்கு அடக்கிறது தான். நம்மளா அடக்கினா அடங்கில்லை. ஆனால் அந்த மாதிரி அபிஷேகம் எனக்கு தெரியும். நாங்கள் சிபிஎம்ல இருக்கும்போது காத்திரி பூட்டம் நடத்துவோம். எனக்கு கூட எத்தனை சேலை கிழிஞ்சிருக்கு தெரியாது. அந்த அபிஷேகம் வந்து இறங்கினேன்னா நம்ம குதிக்கும் போது துணியெல்லாம் கிழிஞ்சு போகிறது தெரியாது. பத்தரோடு இருக்கிறோம். இப்போ கூட ஞாபகம் இருக்குது, நான் ட்ரிச்சூரில் இருந்தேன் கேரளாவில். இது மாதிரி 40 நாள் உபாச ஜபம் வச்சுட்டு காத்திரி பூட்டம் வச்சோம். பெரிய ஹாலு, இங்கிருந்து ரோடு வரி இருக்கும் அந்த ஹாலு கேரளத்தில். எல்லாரையும் முழங்காலில் நிப்பாட்டினாங்க. அந்த முழங்காலில் அந்த லாஸ்ட்டில் போய் இந்த லாஸ்ட் வரை நீச்சல் அடித்தோம் நாங்கள்லாம் அந்த முழங்காலில். அப்போ அபிஷேகம் வந்துட்டேன்னா உங்களுக்கு தெரியாது என்னான்னு. தேவனிடத்தில் கேளுங்க, உங்கள் பலவீனம் எல்லாம் ஓடி போயிடும். புது பலனே கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனபடினால் இந்த நான் அபிஷேகத்தை கேளுங்க. ஏசப்பா உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் எனக்கு கொடு ஆண்டவரே. இல்லாட்டா பெந்திக்கோஸ்து ஆளுங்களுக்கு அதுதான் ஒரு பிரதான காரியம். ஞானஸ்நான ரட்சிப்பு முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, ரெண்டாவது ரட்சிப்பு,
மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, தெய்வீக சுகம், வேறுபாட்டு 7 விதமான காரியங்கள் இருக்குது பெண்டிகோஸ்ட் ஆளுங்களுக்கு. ஆனபடினால் இந்த நாட்களை உண்மையாகவே இந்த பரிசுத்தாவி எனக்கு கொடுவரே, எல்லாரே காலம் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசணும் அப்பான்னு கேளுங்க. ஆனால் நம்ம ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், அப்பா எனக்கு பரிசுத்தாவி கிடைக்கலையான்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்கம்மா, எனக்கு வேணும்மா அந்த அபிஷேகம். இத்தனையோ பிள்ளைகள் இங்கே வந்து அபிஷேகம் பெற்றாங்க. எப்படிப்பட்ட மனிதாவி மாற்றுது, இயேசுவை போல மாற்றுது. உடனே ஒன்றும் மாற முடியாது, மனுஷர் தான் நம்ம. எல்லா சுபாவங்களும் நம்மளுக்கிட்ட இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே போல நம்ம மாறணும். அதுக்காகத்தான் இயேசு இந்த பரிசுத்தாவி நமக்கு தந்திருக்கிறார், இயேசுவே போல மாறும்படி. அதுபடி நம்ம இயேசுவோட பேசுகிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் யாருக்கிட்ட பேசுகிறான்? இயேசுவோடு பேசுகிறான், ரகசியங்களே பேசுகிறான். அதிகமாக அந்நிய பாஷை பேசணும், அதுக்கு முடிவு கிடையாது. கொஞ்சம் நேரம் ஆண்டவரோட பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, இயேசுவோட பேசுங்க. அந்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல, 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:22. என்ன சொல்கிறாங்க? அந்நிய பாஷையில் பேசுகிறது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்காதா? அப்படி அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக அவிசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு இது அடையாளம் கிடையாது. நம்ம அவிசுவாசிகள் ஒருத்தர் வராரு, இந்து மனுஷன் ஒருத்தர் வராங்க. என்னடா இவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க? அப்போ அவங்க கவனிப்பாங்க, இது என்ன பாஷை பேசுகிறாங்கன்னு. அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் தான் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனம். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமே. உங்களுக்கு அவங்க என்ன பண்ணோம்? அவங்கள விட்டு நம்ம கொஞ்சம் விலகிடணும். அவிசுவாசிகளிடத்துல அதிகமாக ஐக்கியம் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியாது நம்மளை பற்றி, நம்ம இந்த அந்நிய பாஷை பேசுகிற அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். உள்ளே இருக்கிற அசான ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன பண்ணும்? நம்மளோட பலவீனங்களை கர்த்தர் கூட இருக்கிறார். அந்நிய பாஷை பேசும்போது பக்கத்தில் இருக்கிற அவிசுவாசி வந்து சந்தேகப்படுறான், இது என்னடா பாஷை இவங்க பேசியிருக்காருங்கன்னு. அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் அவிசுவாசிகளுக்கு அடையாளம் ஆயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளம். தீர்க்க தரிசனம் சொல்கிறது சபை விசுவாசிகளுக்கு தான். எந்த நிலவரத்தோட பிள்ளைகள் வந்திருக்கிறாங்களோ அவங்களோட காரியங்களே கர்த்தர் வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனம் சொல்லணும், அந்நிய பாஷை பேசணும். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:39. அந்நிய பாஷைகள் பேசுகிறவருக்கு யாரும் தடை பண்ணக்கூடாது. யாராவது அந்நிய பாஷை பேசினா நீங்கள் தடை பண்ணாதீங்க. இப்படியே சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளே பேசுவதற்கு தடை பண்ணாதீங்க. 10 காரியங்கள். அப்படினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் பரிசுத்தாவியே பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் வரப்போகிறார், சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். முதலாவது பரிசுத்தாவி ஏன் பெற வேண்டும்? தேவனுடைய ரகசியம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பரிசுத்தாவி தேவை. 2வது கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இணைக்கப்படுவான், பரிசுத்தாவி தேவை. 3வது பரிசுத்தாவி ஜெபிக்க உதவி செய்கிறார். 4வது நம்முடைய சரீரத்தில் உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலைப்பட பரிசுத்தாவி தேவை. 5வது சரீர உயிர்ப்பிக்கப்பட பரிசுத்தாவி தேவை. 6வது தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே கிடைக்கிறதா. 7வது மகிமையின் மேல் மகிமை அடைய பரிசுத்தாவி தேவை. அதுக்கு அடுத்தது பரிசுத்தாவின்னு சொன்னால் என்ன? பரிசுத்தாவின்னு சொன்னால் பரிசுத்தப்படுத்துகிற ஆவி பரிசுத்தாவி. 2வது வந்து பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்தாவி.
மூன்றாவது ஆவி என்னும் அச்சாரம். நான்காவது பரிசுத்தாவி ஒரு முத்திரை. ஐந்தாவது ஆவியின் முதற்பலன். ஆறாவது பரிசுத்தாவியின் வரம். ஏழாவது தேற்றவாளன். எட்டாவது சத்திய ஆவி. ஒன்பதாவது இயேசுவே மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. பத்தாவது ஆவியினால் பிறக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போது அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியத்தை பேசுகிறான், தேவனோட பேச. அது ஒருவனும் அறியாது. அவன் பேசுறத ஒருத்தருக்கும் தெரியாது. அவனுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும் என்ன பேசுறாங்க. அவன் யாரோட பேசுகிறான்? தேவனோட பேசுகிறான். அடுத்தது பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசும்படி விரும்புகிறேன். உலகத்தில் உள்ள பாஷைகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாததில்லை. அடுத்தது அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். எட்டாவது, உங்களில் எல்லாரும் நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். ஒன்பதாவது, அந்நிய பாஷைகள் பேசுறது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் யாருக்கு? விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்குது. அது மட்டுமல்ல, அந்நிய பாஷையை பேசுறதுக்கு யாரும் தடை பண்ண